இந்த மருந்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வாதப்பித்த கபத்தை வந்து முத்தோசங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து உண்டுன்னு தேரையர் வந்து குறிப்பிட்டார். சர்வ ரோகங்களையும் போகக்கூடிய மருந்துன்னு. இந்த மருந்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த வாதம் 84யுமே போகிறதுக்கு முழங்கால் வலி, இடுப்பு வலி, இந்த கழுத்து வலி, கை வந்து ஒரு பக்கமாக பிடிச்சி வலிக்கிறது, நரம்பு இழுத்து வலிக்கிறது, இடுப்புலேருந்து நரம்பு இழுத்து பிடிச்சி உட்காந்து எந்திரிச்சா நடக்க முடியாத அளவுக்கு வலிக்கிறது, கால் முழுவதும் வலிக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வாதம் சார்ந்தது. சைனஸ் கம்ப்ளைண்ட்டு, விடாத தும்மல், விடாத தலைவலி, மூக்கடைப்பு, இது மாதிரியான பிரச்சனைகள், சைனஸ் கம்ப்ளைண்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா இப்படி தோல் நோய்கள், தோல் நோய் எந்த விதமான தோல் நோயாக இருந்தாலும், குஷ்டம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே போகக்கூடியது. அது போக நம்ம தொடர் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான வரம். இந்த தொடர் சிகிச்சைனா அது சார்ந்த நோய்கள், இப்போ சுகரு, ப்ரெஷர்னு நம்ம இப்போ போகிறோம் பார்த்திங்களா, அது சார்ந்த நோய்களுக்கு வந்து ஒரு நல்ல வரம் மாதிரி இந்த மருந்து. இப்படி வந்து ஒவ்வொரு நோயுமே தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லலாம். அப்படி அது மாதிரி சர்வ ரோகங்களுக்குமே வந்து போகக்கூடியது. அப்படி அனுபானம் வந்து அணுது. அது ஒவ்வொரு அனுபானத்துக்கு, ஒரு ரோகத்துக்கு தகுந்த மாதிரியான அனுபானங்கள் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நோய்கள்லேருந்து நமக்கு இந்த மருந்து விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து தேரையருடைய வாக்கு. பாருங்கள், அது புகை எப்படி கிளம்புது, இது மாதிரி மொத்தமாக கிளம்புனோன்னா அப்படியே நல்ல அருமையான பஸ்பமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், ரசம்தான் புகையும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். இப்போ அவங்களுக்கு ரசம் புகையில்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ பாருங்கள், மண் ஓட வச்சுட்டோம், கமுத்து வைக்கிறோம், புகை அப்படி ஃபேக்ட்ரியில் போகிற மாதிரி தக 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 தகன்னு கிளம்பும். இது ரசமா அப்படிங்கிற சிந்தனைலாம் வேண்டாம், அது போட்டில் உள்ளதே அது. இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெளுத்து எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படி தான் வெளுத்து வந்துடும் அப்படியே ஃபுல்லாக. அப்படியே சட்டி கீழே வந்து அப்படியே நெருப்பு குழம்பாக இருக்கும் இந்த நம்ம வச்சுருக்க பாத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அப்படியே ஒரு பழுத்து நல்லா சிவந்து இதுவாகி சாம்பலாகி வந்துக்கிட்டு இருக்குது, பஸ்பமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குப்பைமேனிலேருந்து தான் அந்த புகை வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் ரசம் கூட ஓடி இருக்காதுல்ல, ரசம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைக்கலாம். குப்பைமேன் ரசம் சுத்தமாக மடிஞ்சிடும். மடிஞ்சதுக்கப்புறம் குப்பைமேன்லேருந்து அந்த புகை வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா அது வந்து ஏற்கனவே தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக அதில் கொஞ்சோண்டு ஒட்டி இருந்தது, அது ஒட்டினோன்னே அப்படியே புகை வந்து அடைக்கிறோம். அவ்வளோதான். இப்படியே சுற்றி வலிச்சு விட்டோம்னா இப்போ இந்த தருணத்தில் நம்ம இது மாதிரி நல்லா வெளுத்து வரும்போது நம்ம நல்ல நெருப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டணும். கமலாக்கனியாக ஏற்றிடணும். ஏற்றிட்டோம்னா இந்த வெள்ளையாக நிற்கிறதெல்லாம் ரசம். இந்த இது மேலே குப்பைமேனி கட்டி கட்டியாக இருக்குல்ல, அது மேலே வெள்ளையாக உருண்டு நிற்கிறது இல்லை, இந்த சுண்ணாம்பு மாதிரி நிற்கிறது, அதெல்லாம் ரசம். கை அனல். அப்பா, இந்த பாருங்கள், இந்த இதில் வெள்ளையாக நிற்கிறது ரசம். இதை உடைச்சா அந்த ரசம் மட்டும் தோப்பாக கலண்டு வரும். பாருங்கள், ரசம் வந்து நல்லா பஸ்பமாக இருக்குது, அது தெரியுது அந்த கலரில். இந்த பாருங்கள், குப்பைமேனி தூள் வந்து சாம்பல் கலராகவே இருக்கும், ரசம் வந்து பஸ்பமாக இருக்கும். இந்த ரசம் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரசம் பஸ்பம் தோன்றவங்களுக்கு அது ஒரு லைட் எல்லோ, அதை சாண்டல் கலர் மாதிரி. என்ன பாருங்கள், குப்பைமேனி பவுடர் வந்து குப்பைமேனியாகவே இருக்கும். இதை தெரியும் பாருங்கள்.
இதுதான் குப்பைமேனி எல்லாம் பவுடராக இருக்கும். ரசம் வந்து அப்படியே கட்டி கட்டியாக உருண்டை உண்டு. இதை நம்ம அப்படியே சேர்த்து படித்து அப்படியே அரைச்சிடலாம். இந்த மருந்து வந்து அதாவது சிவனுடைய ஒரு திருநாமம், ஒப்பில்லா நிகரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட ஒப்பில்லா நிகரீஸ்வரர், எந்த ஒரு இதுக்குமே ஒப்பில்லாதவர் அவர் வந்து அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவருக்கு நிகர் அவரே தான். அது மாதிரி இந்த ரசபுஷ்பம் ஒப்பில்லா நிகரானவர் இந்த ரசபுஷ்பம். இந்த ரசபுஷ்பம் வந்து தேரையர் தன்னுடைய வைத்தியம் 1000 அப்படிங்கக்கூடிய நூலில் வந்து சொல்கிறார். ரொம்ப எளிமையான ரசபுஷ்ப முறை இது. இந்த நேரம் இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த நேரம் வந்து சுத்தமாக வந்து மழையே இல்லை, அதனால் இந்த குப்பைமேனியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பைமேனியெல்லாம் சாறு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதுவும் தண்ணி விடாமல் அப்படியே எடுத்து அப்படியே இடித்து சாறு எடுக்கிறதுனால 2 படி சாறு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் தான் வந்து கிட்டத்தட்ட வழக்கத்துக்கு மாறாக 1 பங்கு இடித்து 2 படி சாறு வரும்னா மழை காலங்களில். இப்போ உள்ள இதில் வந்து கிட்டத்தட்ட 4 பங்கு அதிகமாக சாறு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை, 4 பங்கு அதிகமாக செடி பறிக்கிற மாதிரியான சூழ்நிலை. அப்போ வேலையும் அது மாதிரி கூடியிருக்கு. இது மாதிரி வந்து எப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, மழை பெய்யக்கூடிய காலங்கள், நல்ல குப்பைமேனி தளதளன்னு முளைச்சிருக்கக்கூடிய அந்த காலங்களில் இந்த மருந்தை எல்லாரும் செஞ்சு வச்சுக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே மொத்தமாக போட்டு அந்த குப்பைமேனி ரசம் எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ அரைச்சிட்டோம். நல்ல ஒரு அருமையாக கிடச்சிருக்கு. இந்த முறை இவ்வளோ எளிமையாக மூலிகை மூலம் இவ்வளோ எளிமையாக வந்து கட்டுறதுக்காக நமக்காக எதிர்கால சந்ததியினரும் நோயற்ற வாழ்வும் ஆரோக்கியம் பல பெற்று வாழணும்னு நமக்கு அருளிய தேரையர் ஐயாவுடைய பாதத்தை வணங்கி, அவர் குருநாதர் அகஸ்தியரை வணங்கி, போகரை வணங்கி, இந்த தருணத்தில் நம்ம வந்து இவங்க 14 சித்தர்கள் பாதங்களையும் வணங்கி அவங்களுடைய அனுக்கிரகத்துக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த குப்பைமேனி அந்த ரசம் எல்லாமே சேர்த்து ரசபுஷ்பம் எல்லாமே இது பண்ணியிருக்கு. இந்த ரசம் வந்து எப்படி இருக்கும்னா, எடுத்தால் பொறி பொரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். சுத்தமாக இடம் இல்லாமல் இருக்கும். அதை சேர்த்து வச்சு நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச அந்த ரசபுஷ்பம் அரைச்சி எடுத்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்.